ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைண்ட் டே சேனல். நைட்டு டின்னருக்கு இதை தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கள் தோசைக்கு. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேர்ஸ்டே காலையிலேயே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சுங்க. டீ போட்டு குடிச்சிட்டு நைட் டின்னருக்கு ரெடி பண்ண போகிறேன். வாங்க நான் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். டீ காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் டீ காஃபிலே தான் வந்து நிற்கிதுங்க மைண்டு. அதை மட்டும் மாற்றவே முடிய மாட்டேங்குது. நைட்டு டின்னருக்கு கத்திரிக்காய் கடைஞ்சிக்கலாம். தோசைக்கு நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் கடையல் நல்லாயிருக்கும். அதை தான் ரெடி பண்ண போகிறேன். இதை வந்து சில ஊரில் கொச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கடலக்காய் வீட்டில் நிறைய ஒரு டைம் சேர்ந்துருச்சுங்க. அது அத்தனையும் வேக வச்சு சாப்பிட்டுலாம் தீர்க்க முடியாது இல்லைங்களா. அதனால் அந்த கொட்டையெல்லாம் உரித்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வேணுங்கும்போது நம்ம வறுத்து வச்சுக்கலாம் இல்லைங்களா. அதுக்காக உரித்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி உரித்து வச்சுக்கிட்டோம்னா நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. என்னடா இது ஒரு டம்ளர் டீ தான் ஆற்றிட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா. எங்கள் வீட்டில் டீ காஃபி குடிக்கிற ஒரே ஆள் நான் தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த டீ காஃபி பால் குடிக்கிற பழக்கம் எதுவுமே இல்லாமல் போச்சு. சின்ன வயசுலேருந்தே அவர் குடிக்க மாட்டாராம். அதனால் எனக்கு மட்டும்தான் காஃபி டீ எல்லாம். குட்டி பையன் எப்போயாவது கேட்பான் காஃபி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. நான் வந்து ஒரு அரை டம்ளர் அவ்வளோதான் கொடுப்பேன். ரெகுலராகவும் கொடுக்கறது இல்லைங்க. எப்போயாச்சும் கொடுத்தா ஒரு அரை டம்ளர் காஃபி அவ்வளோதான். இப்போது கடலையை வறுத்துக்கலாங்க. ஒரு சின்ன வானல் வச்சுட்டு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெயில் உப்பு மிளகாத்தூள் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அந்த கொட்டையில் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இது வந்து மசாலா கடலை சாப்பிட்ற மாதிரி இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். சில பேர் தண்ணியில் உப்பு மிளகாயை கரைச்சிட்டு அதை தெளித்து விட்டுட்டு வறுப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா அடியில் போய் அப்படியே செட்டில் ஆகிடுதுங்க. உப்பு மிளகாத்தூள்லாம் தனியாக செட்டில் ஆன மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி எண்ணெயில் பண்ணும்போது கடலையோட எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகி வருது. அதனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் தாங்க வச்சுருக்கேன். இப்படி வைக்கும்போது தான் கடலையோட உள்ள வரைக்கும் நல்லா வெறுப்பட்டு வருது. இல்லைனாக்கா வதக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சீக்கிரம் கலர் மாறிடுச்சுன்னா இந்த கடலை வறுக்கிறது வந்து அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து வறுக்கணும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நாளைக்கு ஸ்கூல் ஸ்நாக் கொடுத்து அனுப்பிச்சி விடலாம். இல்லைனாக்கா இப்போ ஈவினிங் ஸ்நாக்காக கூட வச்சு சாப்பிட்றலாம். அடுத்தது கத்திரிக்காய் வந்து கடையிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்காக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். ஊறிட்டுருக்க டைமில் சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கலாங்க. சின்ன வெங்காயம்லாம் உரித்து வச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து கட் பண்ண உடனே தண்ணியில் போடணுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா காரில் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்காக நான் அப்படியே கட் பண்ணி டைரெக்டாக குக்கர்லேயே சேர்த்துக்கிறேன். சரி, அந்த பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறதுக்கு டைரெக்டாக குக்கர்லேயே சேர்த்துடலாம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதுக்கு 2 பச்சை மிளகா 2 தக்காளியே கட் பண்ணி சேர்த்துட்டு உரித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கிறேன். ஒரு 5 கத்திரிக்காய்க்கு 2 தக்காளி 2 பச்சை மிளகா சரியான அளவாக இருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இல்லைனாக்கா ஒரு பாத்திரத்தில் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தாளிச்சுப்பேன். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்கிறேன். இந்த குக்கரை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சுங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க புளியும் இது கூடயே சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம். இது ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. காய் வெந்துட்டுருக்க டைமில் ஒரு பெரிய வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்போ அதை நல்லா ஒரு மேஷ் பண்ணிக்கிறேன். மேஷர் வச்சு தான் மேஷ் பண்ணிக்கிறேன். மத்து வச்சோ இல்லை கரண்டி வச்சோ கூட மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வரமிளகா 1 கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. இந்த கடையல் பொறுத்த வரைக்கும் மிளகாத்தூளோ குழம்பு தூளோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம கடையும் போது அதாவது வேக வைக்கும்போது 2 பச்சை மிளகா சேர்த்தோம் இல்லைங்களா, அதுவும் இப்போ நம்ம வதக்கும் போது வரமிளகா சேர்க்கறது மட்டும்தான்.
அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த கடையலுக்கு இந்த வெங்காயத்தோட நிறம் நல்லா மாறி வந்தால் தாங்க நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்தளவு கலர் மாறி வந்திருக்கு. இப்போ கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தது தான். இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கியிருக்கோம் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி தழை இல்லாததுனால நான் அப்படியே தான் நான் சர்வ் பண்ணிக்கிறேன். கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.